படம் நல்லா இருக்குப்பா. என்னன்னா இந்த போதை சம்பந்தமா எடுத்திருக்காங்க. இந்த வில்லன் கேரக்டர் தான் ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. ஏன்னா படம் ஃபுல்லா அவர் தான் வர்றாரு. ஆக்டிங் நல்லா இருக்குது. மனோஜ் சார் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கவே தெரியல, நல்லா நடிச்சிருக்காரு. அதான் இந்த போதை யூஸ் பண்றாங்கல்ல, அது ஃபுல்லா போதை பொருளை பத்தி தான் சொல்றாங்க. நல்லா இருக்கு படம், ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்கலாம். ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங்லாம் எப்படி புதுமுகம் அவரு மனோஜ் சார் பையன் ஃபர்ஸ்ட் படம் மாரி நல்லா வச்சிருக்காரு. ஹீரோயினும் நல்லா வச்சிருக்காங்க. மெயினா அந்த வில்ல கேரக்டர் அவர் தான் படத்துக்கு போல ஹீரோ மாதிரியே வராரு. படத்துல மியூசிக்ல எப்படி சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா இருக்குது, ஒரு கானா பாட்டு. ரெண்டாவது லவ் சாங் நல்லா இருக்குது. புது மியூசிக் டேரக்டரா தெரியல, நல்லா இருக்குது. மியூசிக்கும் நல்லா இருக்குது. மியூசிக் என்ன என்ன மெசேஜ், நாட்டுக்கான மெசேஜ் கரெக்டா இருக்குதா? யங்ஸ்டர்ஸ்லாம் ஒத்துக்குவாங்க இந்த மெசேஜ்லாம்? இல்லைடா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தா ஆகணும். ஏன்னா இப்போ எல்லாமே அதான் யூஸ் பண்றாங்க, ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. போதை போயிருக்காது பார்க்கட்டும். எல்லாம் நான் பார்த்தாவே அவங்களும் பார்க்கட்டும். படமாக தெரிஞ்சுக்குவாங்க. அப்படியே இல்லை, அப்படியே ஒருத்தர் ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க டேஸ்ட் அவங்க பார்க்கணும். அப்படியே சொல்லிட்டா அப்படியே அவங்க வந்து பார்த்து சொல்லிட்டோம். படம் சூப்பர் சார், ரொம்ப நல்லா இருந்தது. 2 ஹவர் போனதே தெரியல, ரொம்ப ஜாலியாக போச்சு. பிக்சர் வந்து ரொம்ப சூப்பர் பிக்சர் சார், பிக்சரைசிங். அதில் கொடைக்கானல் போயிட்டு வந்த ஒரு ஃபீலை காட்டுறாங்க சார். நிறைய கொடைக்கானலை சுற்றி சுற்றி எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல போதையை பத்தி சொல்லியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த கருத்தை ஒத்துக்குவாங்க? கண்டிப்பாக ஒத்துக்கணும் சார். ஏன்னா டூருக்கு போகிறோன்னா, இப்போ டூரில் நம்ம என்ஜாய் பண்ணோம், அந்த இடத்த பற்றி என்ஜாய் பண்ணணும், இடத்த பார்க்கணும், அப்புறம் அங்கே ட்ராவல் பண்ணோம், அந்த வெதரை நம்ம ஃபீல் பண்ணோமே தவிர அங்கே போயிட்டு போதைக்காக அந்த காளானுக்கோ அல்லது வேற எதுக்கோ போகக்கூடாதுன்றது ஒரு நல்ல மெசேஜ் இதில் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு சார். இப்போ படத்துல ஹீரோ புதுமுகம் நடிச்சிருந்தது எப்படி நடிச்சிருந்தாரு? இல்லை, அவர் புதுமுகம் மாதிரியே தெரியல. ஒரே ஒரு விஷயம்தான், இப்போ மனோஜ் சார் வந்து பெரிய சிங்கரு, அவர் ஒரு லெஜண்ட் சிங்கரு. ஆனால் அவங்க பையன் வந்து பாடுவாருன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் பிக்சர் மாதிரியே தெரியல சார். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. சுரேஷ் நல்லா பண்ணியிருக்காரு சார். சுரேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. அவருடைய கேரக்டர் வந்து ஏன் ஹீரோயின் கூட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு சார். இவ்வளவு இருக்கு. இந்த போதைப் பொருள் பத்தி படத்துல ரொம்ப விழிப்புணர்வு பேசுறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய படம் வந்தா நல்லா இருக்குமா? இல்ல கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒயின் ஷாப், நிறைய ஒயின் ஷாப் ஆயிடுச்சு. சின்ன பசங்கள்லாம் வந்து பியர் சாப்பிட்றாங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் பியர் சாப்பிட்றாங்கன்ற மெசேஜை வந்து நம்ம நியூஸ்லேயே பார்க்குறோம். அதனால இந்த அவேர்னஸ் வந்து இந்த டயத்துக்கு இது வேணும் தான். நல்லா இருக்கு. இது வந்து ஒரு கண்டிப்பாக பார்க்கலாம் சார். எல்லா டைப் ஆளும் பார்க்கலாம், சின்ன பசங்களும் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், லேடிஸு எஸ்பெஷலி பார்க்கலாம். எந்த எந்த வயலன்ஸும் இல்லை, வல்கர் எதுவுமே இல்லை. சூப்பர். பட்டக்கனல் படம் பார்த்தேங்க, நல்லா வந்திருக்கு படம். கதை ஒரு ஸ்டோரி டிஃப்ரெண்ட். நேமே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படம் நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா திரைக்கதை, சாங்ஸ் மெயினாக நல்லா இருக்குது. மியூசிக் படம் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எல்லாமே மியூசிக் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. 2 சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் தொடர்ந்து போதையை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி படமாக வருது. போதைப் பொருள் இதுவும் எக்ஸாஜரேட் பண்ணி வந்திருக்கா, அல்லது இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க? இல்லை, இது காமிக்கும் போது அப்படி தான் காமிக்கிறாங்கன்னா, முடிவு வந்து போதைப் பொருள் இருக்கக்கூடாது, அது அழிவுக்கு தான் காரணம் அப்படின்றது தான் தெரிவிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இன்னும் புதுமுகம் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் படம் இதுவாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும். மியூசிக் நல்லா இருக்கு படத்தில். நல்லா எல்லாருமே பிடிக்குன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து படம் வந்து புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி ஓகே, பார்க்கலாம். என்னங்க? ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதில் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட வந்து எல்லா குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. ஆக்டிவ் மெயினாக வந்து ஆர்கே சுரேஷ் தான் வந்து ஃபுல் ஸ்டோரியில் வராரு. அதனால் ஆக்டிங் நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு. ஆமாம், சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால ஓகே, இன்னும் ஒரு நல்ல படங்கள் கொடுக்கணுன்றதை கேட்டுக்கிறேன். தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சாங்ஸ் நல்லா இருக்கு, மெயினாக சாங்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. என்ன சார்? ஓகே, அந்த அளவுக்கு நம்ம சொல்கிற ஒன்றும் இல்லை. அதான் வந்திருக்கு, படம் வந்திருக்கு. நன்றி. சூப்பராக பண்ணியிருக்கு. ஓகே, ரெடி? சொல்லுங்க.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் பட்டக்கானல் வந்து படம் பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்பிஆர் ஃபிலிம்ஸ் ஸ்கைலைன் சினிமாஸ் மூலமாக இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் த்ருவ், மனோ சாரும், ஆர்கே சுரேஷ் சாரும், ப்ளஸ் கபாலி விஸ்வநாத் அவர், கேபி சரத் அவர் எல்லாம் நடிச்சிருக்காங்க. மேலும் ஒரு புது ஹீரோயின் அவங்கள இன்ட்ரா பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. மாரிஸ் விஜய் சார் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு, கம்போஸ் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குங்க. கொடைக்கானல் வட்டக்கானல் ஒரு ஏரியாவில் பேஸ் பண்ணி தான் ஆக்ஷன் கிரைம் ட்ராமா இது. ஒரு 2 hours போயிட்டு இருக்கு. இதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. துரோகத்தால் அறக்கிறதும் ஒரு விஷயமும் ஒரு மெசேஜும். மேலும் வந்து நம்ம போதைப் பொருளுக்கு அடிமை ஆகக்கூடாது, இளைஞர்கள் எதுவுமே அடிமை ஆகக்கூடாதுன்னு சொல்றது தான் கதை. இதனால என்ன விளைவும் கடைசியில் என்ன முடியுது தான் கதை. இதில் லவ் வந்து ஒன்று இருக்கு, லவ் ஸ்டோரியும் மிக்சிங் இருக்கு. அந்த காம்போ அவங்க போய் நல்ல ஸ்டோரி போகுது. அதனால ஒரு நல்ல விஷயத்த இழக்கிறாரு ஹீரோ. இதான் கதை, அப்படி போகுது. ஸோ இதான் வட்டக்கானல். அவரை மெச்சூர்டாக நடிச்சிருக்காரு. எந்த ஒரு லேகிங்கும் கிடையாது. யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. மெச்சூர்டாலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கும். மேலும் அவர் கார் ஒன்று யூஸ் பண்ணிருக்காரு. எவ்வளோ கார் ஃபுல்லாக பொல்லாதவன் படத்தில் எப்படி பைக் வச்சு டிராவலோ அது மாதிரி இந்த கார் தான். அதுலயும் காரையும் சம்மந்தப்பட்ட இருக்கு. இதுல பொல்லாதவன் படத்துல எப்படி பல்சர் வந்து ரொம்ப இதுவாச்சு, இதுல சிவிக் கார், அந்த எல்லோ கலர் கார் வந்து அது ஃபுல்லாவே டிராவல் வருது. 2 hours வருது. அதை பேஸ் பண்ணியும் கதை இருக்கு. அதை போய் படத்தை பார்த்தா தான் புரியும். அது எதுக்கு சிங்க் இருக்கு, ஒரு காம்போ இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு. ஓகே. 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. மேட் ஃபார் ஈச் அதர் தான் இருக்காங்க. லவ் அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 2-3 சாங்ஸ் வந்து லவ் சாங்ஸ்லாம் காட்டுறாங்க. அதுவும் சூப்பராக போகுது. நல்லா நடிச்சிருக்காங்க. 2 பேரும் நல்லா மெச்சூர்டாக நடிச்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு ஓகே தாங்க. ஆர்கே சுரேஷ் சார் சொல்லவே தேவையில்ல. மிரட்டுறாரு, வில்லத்தனம். ஐயோ, அதுதான் விஷயமே. படத்தை பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தை நீங்க பார்த்ததுல விஷயம் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா. வட்டக்கானல் டீமுக்கு ரொம்ப என்னோட வாழ்த்துக்கள். த்ருவ், மனோ சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட இந்த படத்தை பார்த்ததுக்கு. மனோ சாருக்கு நேற்று தான் வந்து பிக் பாஸ்ல கூட வந்து சொன்னாரு. ஸோ நல்லா ரீச் கிடைச்சிருக்கு. எல்லாம் தேட்டர்ஸ்ல வந்து பாருங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம், போரிங்லாம் கிடையாது, நல்லா இருக்கு. இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கா? தமிழகத்துக்கு ஏற்ற மாதிரியா? அதான் பெண்கள் வந்து அவங்களோட கருத்தை முன்னு வந்து சொல்லலாம். அதாவது அவங்க கஷ்டப்படுறவங்க பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணி ஏமாத்துறாங்கல்ல. இந்த படமுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு நான் நம்புறேன். ஓகே. படத்துல உங்களுக்கு என்ன ரொம்ப இதா இருந்துச்சு, அஃபெக்ட் பண்ணதா? அப்பா பொண்ணு சீன் நல்லா இருந்துச்சு. அவங்க வந்துட்டு வளர்த்தோடனே சென்டிமெண்ட்டாக வந்து பேசுறாங்கல்ல, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் தான் பொண்ணு தப்பு பண்ணான உடனே இல்லை பொண்ணே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த ஒரு சீன் இதாக இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியா பார்க்கலாம், பேரண்ட்ஸும் பார்க்கலாம், அது மாதிரி பொண்ணுங்களும் ஆண்களும் 2 பேருமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. லவ்வும் நல்லா இருக்கு, ஆக்ஷனும்